நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக முதல்வர் அவர்கள் தியாகிகள் பேரில் விருது கொடுப்பாரா என்ற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செம்மொழி விருது மாநில அளவில் செம்மொழி விருது கொடுப்பதாக அறிவித்து இருக்கிறார். ஒரு எடுத்து அவர்கள் செம்மொழி விருது கொடுக்கிறார். இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவருக்கு நம்ம வேலை யூடியூப் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் முன்னிட்டு தியாகிகளுடைய பேரில் 100 சாதனையாளர் பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தியாகிகளுடைய பேரில் விருது கொடுத்தா சிறப்பாக இருக்கும். ஏன்னா 100 இளம் பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். 50 பெண்கள் சாதனையாளர்கள், 50 ஆண் சாதனையாளர்கள், 100 பேருமே பள்ளி படிக்கிற சாதனையாளர்கள் இருக்கட்டும். இதில் சாதனையாளர்கள் இருந்தால் எழுத்து, இலக்கியம், விளையாட்டு இதில் உள்ளடக்கிய 100 சாதனையாளர்களுக்கு தமிழக தியாகிகளுடைய பேரில் விருது கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தியாகிகளை மறந்துட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 5-6 தியாகிகள் மட்டும்தான் தெரியும். கப்பலோட்டி தமிழன், வாசு சிதம்பரம், வீரப்பனை கட்டபொம்மன், இப்படி ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம இளம் பள்ளி மாணவர்களுக்கு தெரியும். மற்ற யாருமே தெரியாது. அதனால் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டிய தமிழக தியாகிகளை கௌரவப்படுத்தும் விதத்திலும் அவர்களை நம்ம பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதத்திலையும் அவருடைய பேரில் விருது கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது தமிழக முதல்வர் பரிசீலனை பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஆனால் தற்போது விருதுகள் என்றது தனக்குத்தானே சுட்டி கொள்வது போல தான் இருக்குது. மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 4 ஆண்டு ஆட்சியில் அவர் தமிழ் அரசு விருது கொடுத்ததில் தனக்குத்தானே கொடுத்தது போல தான் தோணுது. இப்போது தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு விருது கொடுத்துருக்காங்க. ஒரு அரசே ஒரு அமைச்சருக்கு விருது கொடுப்பது இந்தியா வரலாற்றில் இதுவரை எங்கே நிகழ்வு இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆனால் இந்திய வரலாற்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. தனக்குத்தானே விருது கொடுத்து கொள்வதும் தனக்குத்தானே பாராட்டி கொள்வதும் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும் விருது கொடுத்து அழகு பார்ப்பதும் இந்த 4 ஆண்டுகளில் மேலோங்கி இருக்குது. இந்த இது கண்டிப்பாக மாற வேண்டும். ஆனால் நடுநிலையான சாதனையாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு விருதுக்கு அவர்களுக்கு விருதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. அவர்களை அரசு தேர்வு செய்து கொள்வதில்லை. அரசு அவங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் மட்டும் ஒரு குழுவை போட்டு தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் மட்டும் விருது கொடுத்து அழகு பார்ப்பது ஒரு அரசுக்கு அழகு இல்லை. நடுநிலையாளர்கள் திறமையாளர்கள் தேடி பிடித்து விருது கொடுக்க வேண்டும். அதுதான் விருதுக்கு அழகு, சாதனையாளருக்கு அழகு. இந்த மாதிரி ஊக்கப்படுத்தினா சாதனையாளர்கள் வெளி உலகத்துக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நீங்கள் மாநில அளவில் விருதை கொடுப்பதை விட இங்கே தமிழக அளவில் விருது சிறப்பானவர்கள் தேர்வு பண்ணி கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மாநில அளவில் விருது கொடுப்பது அது நமக்கு அழகு இல்லை. ஏன்னா நம்மளுடைய சாதனையாளருக்கு கௌரவப்படுத்துவது தான் அழகு. இந்த 100 மாணவ சாதனையாளர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தா அவர்கள் தேசிய அளவில் கண்டிப்பாக வருவார்கள். விளையாட்டு வீரர்களாக, இலக்கியவாதியாக, கவிஞர்களாக, எழுத்தாளராக. அதுவே நமக்கு பெருமையாக இருக்கும். கண்டிப்பாக தமிழக முதல்வர் இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று ஒரு சாதனையாளர் பள்ளி சாதனையாளர் 50 ஆண்கள் அவர்களுக்கு அரசு சார்பில் 5,000 அல்லது 10,000 பணமும் நம்ம 5 லட்சம் செம்மொழி விருது கொடுப்பதை விட இந்த மாதிரி 100 சாதனைகள் 5,000 அல்லது ஒரு 10,000 கொடுத்து அரசு விருது கொடுத்தால் அது பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதத்தில் இருக்கும். அவர் ஏணி மாதிரி மேலே ஏறி சாதனைகளை செய்வதற்கும் சிறப்பாக இருக்கும். தமிழக முதல்வர் இதை கவனிப்பாரா? நன்றி.